Hi students, அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னீங்கன்னா, ரெக்டிஃபயர்னா என்ன, இதில் சென்டர் டேப் ஃபுல்வே ரெக்டிஃபயர் எப்படி ஒர்க் ஆகுது, அதோட டெரிவேஷன் என்ன அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். ஸோ ரெக்டிஃபயர் அப்படின்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஒரு ஏசி, தட் இஸ் ஏசின்னா ஆல்டர்னேட்டிங் கரண்ட்டை நமக்கு என்னவா கன்வெர்ட் பண்ணி கொடுக்கும் அப்படின்னா டைரக்ட் கரண்ட்டாக கன்வெர்ட் பண்ணி கொடுக்கும். ஸோ அதனால தான் நம்ம ரெக்டிஃபயர் என்ன சொல்லுவோம், இட் கன்வெர்ட்ஸ் ஏசி டு டிசி அப்படின்னு சொல்லுவோம். இப்போ இந்த ரெக்டிஃபயரில் மெயினாக 2 டிவிஷன்ஸ் இருக்கும். ஒன்று ஆஃப் வேவ் ரெக்டிஃபயர், இன்னொன்று ஃபுல் வேவ் ரெக்டிஃபயர். ஆஃப் வேவ் ரெக்டிஃபயர் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ஒரே ஒரு டயோடு தான் இருக்கும். பட் ஃபுல் வேவ் போனீங்க அப்படின்னு சொன்னிங்கன்னா அதில் 2 டிவிஷன் இருக்குது. ஒன்று சென்டர் டேப்டு ஃபுல் வேவ் ரெக்டிஃபயர், இன்னொன்று பார்த்தீங்கன்னா பிரிட்ஜ் ரெக்டிஃபயர். இப்போ இது ரெண்டுத்துக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னா நம்பர் ஆஃப் டயோட்ஸ். ஸோ சென்டர் டேப்டு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னு சொன்னிங்கன்னா அதில் நம்ம எத்தனை டயோடு யூஸ் பண்ணுவோம், 2 டயோடு யூஸ் பண்ணுவோம். இதுவே பிரிட்ஜ் ரெக்டிஃபயர்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா எத்தனை டயோடு யூஸ் பண்ணுவோம், 4 டயோடு யூஸ் பண்ணுவோம். சரிங்களா? இப்போ நம்ம இங்கே என்ன பார்க்க போகிறோம், சென்டர் டேப்டு ஃபுல் வேவ் ரெக்டிஃபயரை பார்க்க போகிறோம். ஸோ இதுதான் சர்க்கியூட் அரேஞ்ச்மெண்ட். ஓகேங்களா? ஸோ ரெக்டிஃபயர்னால் ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும், வர ஏசியை என்னவா கன்வெர்ட் பண்ண போகுது, டிசியாக கன்வெர்ட் பண்ண போகுது. கரெக்டாக? இப்போ இது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இது சிங்கிள் ஃபேஸ் டிரான்ஸ்ஃபார்மர். ஸோ டிரான்ஸ்ஃபார்மருங்கிறது உங்களுக்கு நல்லா தெரியும், இதில் ப்ரைமரி இருக்கும், செகண்டரி இருக்கும்னு சொல்லிட்டு. சரியா? இப்போ நான் இந்த சைடு இங்கே சப்ளை கொடுத்துருக்கிறதுனால இந்த வைண்டிங் என்னவா ஆக்ட் ஆகும், நமக்கு ப்ரைமரி ஆக்ட் ஆகும். அப்போ இந்த ப்ரைமரி சைடில் நான் எவ்வளோ வோல்டேஜ் கொடுக்குறேன் அப்படின்னா 230 வோல்ட் சிங்கிள் ஃபேஸ் ஏசி சப்ளை கொடுக்குறேன். ஸோ இங்கே பிஎன்னுங்கிறது என்ன அப்படின்னு சொன்னிங்கன்னா ரெப்ரசன்டேஷன் ஆஃப் சிங்கிள் ஃபேஸ் ஏசி சப்ளை, தட் இஸ் ஃபேஸ் நியூட்ரல். ஸோ பின்னா பாசிட்டிவ், என்னன்னா நெகட்டிவ்னு சொல்லக்கூடாது. ஏசி சப்ளைங்கிறதுனால பிங்கிறது ஃபேஸு, என்னங்கிறது நியூட்ரல். ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இதில் உங்களுக்கு டவுட் இருக்கலாம், இங்கே மட்டும் நிறைய டர்ன்ஸ் போட்டிருக்காங்க மேடம், இங்கே குறைவாக போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. எப்பவுமே இது எதை ரெப்ரசென்ட் பண்ணும் அப்படின்னு சொன்னிங்கன்னா ஸ்டெப் டவுன் டிரான்ஸ்ஃபார்மரை ரெப்ரசென்ட் பண்ணும். அப்போ ஸ்டெப் டவுன்னா என்னன்னு தெரியணும். கரெக்டாக? ஸோ ப்ரைமரியில் நமக்கு பார்த்தீங்கன்னா நிறைய டர்ன்ஸ் இருக்கும், செகண்டரியில் குறைவான டர்ன்ஸ் இருக்கும். நமக்கு எவ்வளோ டர்ன்ஸ் இருக்கோ அதுக்கு ப்ரப்போர்ஷ்னலாக தான் நமக்கு என்னாகும், வோல்டேஜ் இன்டியூஸ் ஆகும். அப்போ ப்ரைமரி சைடு எனக்கு நிறைய டர்ன்ஸ் இருக்குது அப்படின்னா அந்த சைடு எனக்கு நிறைய வோல்டேஜ் இருக்கும். செகண்டரி சைடு நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் குறைவாக இருக்கிறதுனால அந்த சைடு இன்டியூஸ் ஆகிற வோல்டேஜ் எனக்கு என்னவாக இருக்கும், குறைவாக இருக்கும். அதனால தான் இதை நம்ம ஸ்டெப் டவுன்னு சொல்கிறோம். சரியா? அப்போ நான் இங்கே ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்கிறேன், இங்கே 230 வோல்ட் நம்ம கொடுத்தோம் அப்படின்னா இந்த 230 வோல்ட்டை 12 வோல்ட்டாகவும் ஸ்டெப் டவுன் பண்ணிக்கலாம், இல்லை 9 வோல்ட்டாகவும் ஸ்டெப் டவுன் பண்ணிக்கலாம். நம்மளோட ரியல் டைம் அப்ளிகேஷன்ஸுக்கு என்ன ரெக்குவயர்மெண்ட் வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம என்ன பண்ணலாம், வோல்டேஜை ஸ்டெப் டவுன் பண்ணிக்கலாம். ஓகே, அப்போ இங்கே நம்ம யூஸ் பண்ணுறது சிங்கிள் ஃபேஸ் டிரான்ஸ்ஃபார்மரு, ஸ்டெப் டவுன் டிரான்ஸ்ஃபார்மர். ஓகேவா? இங்கே D1 D2ங்கிறது டயோட், 2 டயோடு. ஓகே, ஸோ இந்த 2 டயோட் பாருங்கள், இது ஆனோடு, இது கேத்தோட். சிமிலர்லி இது ஆனோடு, இது கேத்தோட். இந்த கேத்தோடோட 2 டெர்மினலையும் ஷார்ட் பண்ணி கொண்டு போயிட்டு ஆர்எல்ங்கிறது லோட் ரெசிஸ்டன்ஸ். ஓகேவா? ஸோ லோட் ரெசிஸ்டன்ஸோட அனதர் 2 கொண்டு நம்ம இங்கே கொடுத்துட்டோம். இந்த பாயிண்ட் கிரவுண்ட். இதுதான் சர்க்கியூட் அரேஞ்ச்மெண்ட். ஸோ லோடுக்கு அக்ராஸாக நம்ம மெஷர் பண்ணுற வோல்டேஜாக அவுட்புட் வோல்டேஜ். ஓகே, சரி. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் என்ன பண்ணுறேன், பவர் சப்ளை கொடுக்குறேன், தட் இஸ் ஆல்டர்னேட்டிங் வோல்டேஜ் கொடுக்குறேன். அப்போ என்ன ஆகும் எனக்கு அப்படின்னு சொன்னிங்கன்னா, ஸோ இதுதான் இன்புட் வேவ் ஃபார்மு. இது பாசிட்டிவ் ஆஃப் சைக்கிள், இது நெகட்டிவ் ஆஃப் சைக்கிள். அப்போது ஒரு சைக்கிள் அப்படின்னிங்கன்னா ஒரு பாசிட்டிவ் ஆஃப் இருக்கும், ஒரு நெகட்டிவ் ஆஃப் இருக்கும். அதுதான் 1 கம்ப்ளீட் சைக்கிள். இப்போ பாருங்கள், டியூரிங் பாசிட்டிவ் ஆஃப் சைக்கிள். ஸோ டியூரிங் பாசிட்டிவ் ஆஃப் சைக்கிளில் எனக்கு என்னாகும் அப்படின்னு சொன்னிங்கன்னா, ஸோ இது பாசிட்டிவ். This terminal is positive with respect to this terminal. ஓகே, இது நெகட்டிவ். ஓகேவா? இப்போ பாருங்கள், பாசிட்டிவை கொண்டு போயிட்டு நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா D1 டயோடோட ஆனோடில் கொடுத்துருக்கேன், நெகட்டிவை கொண்டு போயிட்டு D2 டயோடோட ஆனோடில் கொடுத்துருக்கேன். அப்போ இதில் இருந்து எந்த டயோடு உங்களுக்கு ஃபார்வர்ட் பயாஸ் ஆகும், D1 ஃபார்வர்ட் பயாஸ் ஆகும், D2 ரிவர்ஸ் பயாஸ். அப்போ ரிவர்ஸ் பயாஸ் அப்படின்னு சொன்னிங்கன்னா இந்த சுவிட்ச் என்னவா ஆக்ட் ஆகும், ஓப்பன் ஆக்ட் ஆகும். இட் இஸ் ஆக்டிங் அஸ் அ ஓப்பன் ஸ்விட்ச். ஸோ இது ஃபார்வர்ட் பயாஸுங்கிறதான திஸ் இஸ் ஆக்டிங் அஸ் அ க்ளோஸ்டு பாத் ஆர் க்ளோஸ்டு ஸ்விட்ச்.
ஓகேவா? ஸோ அப்போ இது க்ளோஸ்ட் அப்படின்னு சொன்னிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நமக்கு என்ன ஆகும், கரண்ட்டு ஃப்ளோ ஆகும். ஸோ அப்போ கரண்ட் எப்படி நமக்கு ஃப்ளோ ஆகும்னா D1 இது ஷார்ட் ஆயிடுச்சு. ஸோ அப்போ டயோட் D1 வழியாக D1 வழியாக நமக்கு எங்கே வருது பாருங்கள், லோட் ரெசிஸ்டன்ஸ்க்கு வரும். லோட் ரெசிஸ்டன்ஸ்லேருந்து மறுபடியும் எங்கே போகும், கிரவுண்டுக்கு போகும். ஆக்சுவலாக இது வந்து நம்ம இங்கே என்ன பண்ணியிருப்போம், கிரவுண்டுக்கு கனெக்ட் பண்ணியிருப்போம். ஓகேவா? ஸோ இது வந்து ஒரு ஆஃப். இன்னொரு ஆஃப் என்னாகும், நெகட்டிவ் ஆஃப் சைக்கிளில். ஸோ இது நெகட்டிவ் ஆயிரும், இது பாசிட்டிவ் ஆகும். அப்படியே போலாரிட்டி சேஞ்ச் ஆயிரும். ஓகேவா? அப்போது இந்த நெகட்டிவை கொண்டு போய் ஆனோடில் கொடுத்துருக்கேன், இங்கே பாசிட்டிவ் கொண்டு வந்து ஆனோடில் கொடுத்துருக்கேன். அப்போ ஆட்டோமேட்டிக்காக என்னாகும், நமக்கு D2 ஃபார்வர்ட் பயாஸ் ஆகும், D1 வந்து ரிவர்ஸ் பயாஸ் ஆகும். ஸோ ரிவர்ஸ் பயாஸ்னால் இட் இஸ் ஆக்டிங் அஸ் அ ஓப்பன் ஸ்விட்ச். ஃபார்வர்ட் பயாஸ் அப்படின்னா இட் இஸ் ஆக்டிங் அஸ் அ க்ளோஸ்டு ஸ்விட்ச். அப்போ நமக்கு கரண்ட் ஃப்ளோ எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னிங்கன்னா D2ல இருந்து இந்த லோட் ரெசிஸ்டன்ஸ்க்கு வந்து லோட் ரெசிஸ்டன்ஸ்லேருந்து மறுபடியும் எங்கே போயிடும், கிரவுண்டுக்கு போயிடும். சரியா? ஸோ இந்த மாதிரி தான் நமக்கு வந்து இதில் கரண்ட் ஃப்ளோ இருக்கும். அப்போது பாசிட்டிவ் ஆஃப் சைக்கிளில் D1 கண்டக்ட் ஆகும், நெகட்டிவ் ஆஃப் சைக்கிளில் D2 கண்டக்ட் ஆகும். அதே மாதிரி அடுத்து என்ன வரும், நமக்கு பாசிட்டிவ் ஆஃப் வரும். அப்போ பாசிட்டிவ் ஆஃப்னா மறுபடியும் D1 கண்டக்ட் ஆகும், நெக்ஸ்ட்டு அடுத்த நெகட்டிவ் ஆஃப் சைக்கிளுக்கு D2 கண்டக்ட் ஆகும். ஸோ இந்த மாதிரி நமக்கு என்ன ஆகும் அப்படின்னு சொன்னிங்கன்னா, ஸோ கண்டினியூஸாக நமக்கு வந்து அவுட்புட் வோல்டேஜ் வரும். ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து வேவ் ஃபார்ம், சென்டர் டேப் ஃபுல் வே ரெக்டிஃபையருக்கான வேவ் ஃபார்ம். ஓகேவா? சரி, இப்போது இதுக்கப்புறம் நம்ம என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணணும் அப்படின்னு சொன்னிங்கன்னா ஆவரேஜ் வோல்டேஜ் ஆர் டிசி வோல்டேஜை ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ இந்த ஆவரேஜ் வோல்டேஜ் ஆர் டிசி வோல்டேஜ் நம்ம எப்படி ரெப்ரசென்ட் பண்ணுறோம் அப்படின்னா VDCன்னு ரெப்ரசென்ட் பண்ணுறோம். இப்போ VDC இஸ் ஈக்குவல் டு 1/π. ஏன் மேடம் நீங்கள் வந்து 1/π எடுத்திருக்கீங்க, ஏன் பை எடுத்தீங்க அப்படின்னா இங்கே பாருங்கள், 0லேருந்து π இது என்ன வேவ் ஷேப் இருக்கோ இதே ஷேப் தான் நமக்கு என்ன ஆகுது, ரிப்பீட் ஆகிட்டே இருக்குது வித் இன்டர்வல் ஆஃப் π. ஸோ அதனால் நீங்கள் என்ன பண்ணலாம், ஒரே மாதிரி இருக்கிறதுனால சேம் இன்டர்வல் தான். சரியா? அதனால் நம்ம என்ன பண்ணுறோம், 1/π எடுத்துக்கிறோம். லிமிட் 0 to π. ஸோ Vm sin ωt இன்ட்டு d of ωt. என்ன நம்ம கொடுக்குறது, என்ன கொடுக்குறோம், இன்புட் வோல்டேஜ் வந்து AC கொடுக்குறோம். ஓகேவா? ஸோ அப்போ வோல்டேஜோட ஈக்குவேஷன் Vm sin ωt இன்ட்டு d of ωt. Vmங்கிறது கான்ஸ்டன்ட் வேல்யூ, அதை வெளியில் எடுத்துருங்க. அப்போ Vm/π இன்டகிரேஷன் 0 to π sin ωt இன்ட்டு d of ωt. அப்போ இந்த sin ωt வந்து நீங்கள் இன்டகிரேட் பண்ணிங்க அப்படின்னா மைனஸ் காஸ் ωt, லிமிட் வந்து 0 to π. ஓகேவா? இப்போ Vm/π ஃபஸ்ட்டு நம்ம எப்போவுமே என்ன பண்ணுவோம், அப்பர் லிமிட்டை சப்ஸ்டியூட் பண்ணதுக்கப்புறமா தான் மைனஸ் போட்டுட்டு லோயர் லிமிட்டை சப்ஸ்டியூட் பண்ணுவோம். அதனால் மைனஸ் காஸ் பை, மைனஸ் ஆஃப் மைனஸ் நமக்கு என்ன ஆயிரும், ப்ளஸ் ஆயிரும். அதனால் காஸ் 0. ஸோ காஸ் பையோட வேல்யூ என்ன, -1. அப்போ மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆயிரும். காஸ் 0வோட வேல்யூ 1. அப்போ 1 + 1 2. அப்போது VDC இஸ் ஈக்குவல் டு 2Vm/π. ஓகே, அடுத்து இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்க போகிறோம் அப்படின்னா ஆவரேஜ் வேல்யூ ஆஃப் லோட் கரண்ட். அதை எப்படி ரெப்ரசென்ட் பண்ணுவோம் அப்படின்னா IDC. இப்போ IDC இஸ் ஈக்குவல் டு நம்ம ஓம்ஸ் லாவில் நிறைய முறை படிச்சிருப்போம், I இஸ் ஈக்குவல் டு V/Rன்னு சொல்லிட்டு. அதே கான்செப்ட் தான், IDC இஸ் ஈக்குவல் டு VDC டிவைடட் பை RL. ஸோ VDC நம்ம ஆல்ரெடி ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம். என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம், 2Vm/πன்னு ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம். அந்த வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணிவிட்டு டிவைடட் பை இங்கே என்ன இருக்குது, RLன்னு இருக்குது, அதை போட்டுக்கலாம். சரியா? இப்போது இந்த Vm/RL நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னா Imன்னு எழுதலாம். ஸோ therefore from this IDC is equal to 2Im/π. ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா RMS வேல்யூ ஆஃப் தி வோல்டேஜ். இந்த RMS வேல்யூ ஆஃப் த வோல்டேஜ் நம்ம எப்படி ரெப்ரசென்ட் பண்ணுவோம், Vrms. இப்போ Vrms is equal to ஸ்கொயர் ரூட் ஆஃப், இங்கே என்ன கொடுத்தோமோ அதே தான், பட் என்ன பண்ணணும், வித்தின் a ஸ்கொயர் ரூட். அப்போ 1/π ஸ்கொயர் இன்டகிரேஷன் 0 to π Vm ஸ்கொயர் sin ஸ்கொயர் ωt இன்ட்டு d of ωt. Vm ஸ்கொயரை வெளியில் எடுத்துருங்க. அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த sin ஸ்கொயர் ωt நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா 1 - cos 2ωt டிவைட் பை 2. இதுதான் ஃபார்முலா. sin ஸ்கொயர் தீட்டாவை நம்ம எப்படி எழுதலாம், 1 - cos 2θ டிவைட் பை 2. ஸோ தீட்டாங்கிறதுக்கு பதிலாக இங்கே நமக்கு என்ன இருக்குது, ωtன்னு இருக்குது, அந்த தான் சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கோம். ஓகேவா? அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னிங்கன்னா இதை நான் ரெண்டாக ஸ்ப்ளிட் பண்ணி எழுதியிருக்கேன் இன்டகிரேஷனை. இன்டகிரேஷன் 0 to π d of ωt. இந்த 2வை நான் வெளியில் எடுத்துட்டேன் காமனாக.
ஸோ இந்த 2 வெளியில் எடுத்ததுனால நம்ம வெறும் d of omega t மைனஸ் இன்டகிரேஷன் 0 to pi cos 2 omega t 2 ஆல்ரெடி வெளியில் எடுத்ததுனால cos 2 omega t into d of omega t. ஸோ இந்த ஸ்கொயர் ரூட்டை தான் நான் என்ன பண்ணியிருக்கேன் 1/2ன்னு எழுதியிருக்கேன். ஓகேவா? சரி, அடுத்து உங்களுக்கு நல்லா தெரியும் இன்டகிரேஷன் ஆஃப் dx நம்ம என்னென்னு எழுதலாம், எக்ஸ்ன்னு எழுதலாம். கரெக்டாக? அதே மாதிரி தான் இங்கேயும் இன்டகிரேஷன் ஆஃப் d of omega t. அப்போ இங்கே என்ன வரும், omega tன்னு வரும். லிமிட் வந்து 0 to pi. ஓகே, அதே மாதிரி இங்கே என்ன இருக்குது பாருங்கள், cos 2 omega t. இதை இன்டகிரேட் பண்ணிங்க அப்படின்னா sin 2 omega t divided by 2. ஓகே, நெக்ஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கள், அப்பர் லிமிட் மைனஸ் லோயர் லிமிட். இங்கே அப்பர் லிமிட் வந்து பை, லோயர் லிமிட் வந்து 0. அதே மாதிரி இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிக்கோங்க. இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த 1/2 வெளியில் எடுத்துட்டிங்க அப்படின்னா சைன் 2 into பை மைனஸ் 2 into 0. அப்போ நமக்கு என்ன வரும், சைன் 0ன்னு வரும். கரெக்டாக? இப்போ நீங்கள் என்ன பண்ணணும், இதோட வேல்யூஸை ஃபைண்ட் அவுட் பண்ணணும். சைன் 2 பையோட வேல்யூ 0. சிமிலர்லி இதோட வேல்யூவும் 0. அப்போ 0 into anything 0. அப்போ இந்த டேர்ம் ஃபுல்லாமே நமக்கு 0 ஆயிரும். அப்போ இங்கே இருக்கிற வேல்யூ மட்டும்தான் வரும், vm ஸ்கொயர் டிவைடட் பை 2 பை. இங்கே பை இருக்கிறதுனால இந்த பை கேன்சல் ஆயிரும் வித்தின் 1/2. ஓகே, அப்போ இதுக்கு நீங்கள் ஸ்கொயர் ரூட் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன ஆகும், vm டிவைடட் பை 2 பைன்னு வந்துடும். ஓகேவா? ஸோ இதுதான் ஆர்எம்எஸ் வேல்யூ ஆஃப் வோல்டேஜ். நெக்ஸ்ட்டு நம்ம என்ன ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம் அப்படின்னு சொன்னிங்கன்னா எஃபிஷியன்சி. ஸோ எஃபிஷியன்சிங்கிறது என்ன, டிசி அவுட்புட் பவர் டிவைடட் பை ஏசி இன்புட் பவர். இந்த டிசி அவுட்புட் பவரை நம்ம எப்படி ரெப்ரசென்ட் பண்ணுறோம் அப்படின்னா பிடிசின்னு ரெப்ரசென்ட் பண்ணுறோம். ஏசி இன்புட் பவரை பிஏசின்னு ரெப்ரசென்ட் பண்ணுறோம். நம்ம அக்கார்டிங் டு ஓம்ஸில் நம்ம 3 ஃபார்முலா படிச்சிருப்போம் பவருக்கு. P is equal to V into Iன்னு படிச்சிருப்போம். அடுத்து P is equal to I square Rன்னு படிச்சிருப்போம். நெக்ஸ்ட்டு P is equal to V square by Rன்னு யூஸ் பண்ணியிருப்போம். கரெக்டாக? இப்போ நான் இந்த லாஸ்ட்டாக போடுற இந்த ஃபார்முலாவை எடுத்து இங்கே அப்ளை பண்ணியிருக்கேன். அப்போ PDC நான் எப்படி எழுதியிருக்கேன் அப்படின்னா VD ஸ்கொயர் டிவைடட் பை RL. சிமிலர்லி பிஏசியை வந்து நான் எப்படி எழுதியிருக்கேன், விஆர்எம்எஸ் ஸ்கொயர் டிவைடட் பை ஆர்எல். இப்போ இந்த ஆர்எல் ரெண்டும் கேன்சல் ஆயிரும். அடுத்து நமக்கு என்ன இருக்கும், விடிசி ஸ்கொயர் டிவைடட் பை விஆர்எம்எஸ் ஸ்கொயர்னு வரும். ஸோ விடிசியோட வேல்யூ நம்ம ஆல்ரெடி ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம், 2vm by pi the whole square டிவைடட் பை விஆர்எம்எஸ்ங்கிறது என்னது, vm/√2 அதை ஸ்கொயர் பண்ணணும். ஓகேவா? ஸோ இப்படி பண்ணுறப்ப நமக்கு சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா என்ன வரும் பாருங்கள், உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த vm ஸ்கொயர் கேன்சல் ஆயிரும். அப்போ ரிமைனிங் என்ன இருக்கும் பாருங்கள், 4 into 2 டிவைடட் பை பை ஸ்கொயர் இன்ட்டு vm ஸ்கொயர்னு வரும். கரெக்டுங்களா? அதை நீங்கள் சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன வேல்யூ வரும் அப்படின்னு சொன்னீங்கன்னா 8 டிவைடட் பை பை ஸ்கொயர்னு வரும். அப்போ 8 டிவைடட் பை பை ஸ்கொயரோட வேல்யூ வந்து 0.812. இது வந்து இன் டர்ம்ஸ் ஆஃப் பர்சன்டேஜில், எப்போவுமே எஃபிஷியன்சி வந்து இன் டர்ம்ஸ் ஆஃப் பர்சன்டேஜில் தான் ரெப்ரசென்ட் பண்ணணும். ஸோ அதனால் 81.2%. ஓகேவா? அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்ம் ஃபேக்டர். இதை வந்து நம்ம ஷார்ட்டாக எப்படி எழுதுவோம்னா எஃப்எஃப்னு எழுதுவோம். ஃபார்ம் ஃபேக்டருங்கிறது எஃப்எஃப். ஸோ இதுக்கு ஃபார்முலா என்ன அப்படின்னா ஆர்எம்எஸ் வேல்யூ ஆஃப் தி அவுட்புட் வோல்டேஜ் டிவைடட் பை ஆவரேஜ் வேல்யூ ஆஃப் தி அவுட்புட் வோல்டேஜ். ஸோ விஆர்எம்எஸ் நம்ம இப்போ தான் ஃபைண்ட் அவுட் பண்ணணும், vm/√2. ஆவரேஜ் வேல்யூங்கிறது என்னது, விடிசியோட வேல்யூ. ஸோ விடிசி நம்ம என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணோம், 2vm/πன்னு ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். ஓகேவா? ஸோ இதிலிருந்து நம்ம என்ன பண்ணுறோம், vm கேன்சல் ஆயிரும். அப்போ நியூமரேட்டரில் பை இருக்கும், டினாமினேட்டரில் 2 into √2ன்னு இருக்கும். இதை நீங்கள் சிம்பிளிஃபை பண்ணிங்க அப்படின்னா உங்களோட ஃபார்ம் ஃபேக்டரோட வேல்யூ 1.11 வந்துடும். ஓகேவா? அடுத்து நான் இப்போ என்ன ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறேன், பீக் ஃபேக்டர். ஸோ பீக் ஃபேக்டருங்கிறது என்ன அப்படின்னா பீக் வேல்யூ ஆஃப் தி அவுட்புட் வோல்டேஜ் டிவைடட் பை ஆர்எம்எஸ் வேல்யூ ஆஃப் தி அவுட்புட் வோல்டேஜ். ஸோ பீக் அப்படின்றது மேக்ஸிமம் வேல்யூ. இங்கே மேக்ஸிமம் என்னது நமக்கு, vm டிவைடட் பை ஆர்எம்எஸ் வேல்யூ ஆஃப் வோல்டேஜ் நம்ம என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணோம், vm/√2. அப்போ vm கேன்சல் ஆயிரும். அப்போ பீக் வேல்யூ நமக்கு என்ன வரும், √2ன்னு வரும். ஓகே, அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரிப்பிள் ஃபேக்டர். ஸோ இந்த ரிப்பிள் ஃபேக்டரை நான் எப்படி எடுத்திருக்கேன், ஆர்எஃப்னு எடுத்திருக்கேன். ஸோ இதுக்கு ஃபார்முலா வந்து ஸ்கொயர் ரூட் ஆஃப் விஆர்எம்எஸ் டிவைடட் பை விடிசி த ஹோல் ஸ்கொயர் -1. ஆல்ரெடி நமக்கு இந்த ரெண்டுத்தோட வேல்யூவும் தெரியும். விஆர்எம்எஸோட வேல்யூ வந்து vm/√2, விடிசியோட வேல்யூ என்னது 2vm/π. ஸோ அந்த வேல்யூவை நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணிங்க அப்படின்னா இங்கே என்ன ஆகும், vm ஸ்கொயர் கேன்சல் ஆயிரும். அப்போ நமக்கு என்ன வரும், π ஸ்கொயர் டிவைட் பை 4 into 2 8 ஆயிரும். இங்கே -1ன்னு இருக்குது. ஸோ இதை நீங்கள் சிம்பிளிஃபை பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ரிப்பிள் ஃபேக்டரோட வேல்யூ 0.482ன்னு வரும். சரிங்களா? ஸோ இதுதான் வந்து ஃபுல் வேவ் சென்டர் டேப் ரெக்டிஃபையரோட கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கிங் டெரிவேஷன். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன்.